ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான விவகாரங்கள் குறித்து ஒட்டுமொத்தமாக ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி அலசப்போகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பைசாவுக்கு டெண்டர் எடுத்திருக்கிறது ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம். அது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு பே சண்முகம் அவர்கள், இந்த ஆட்சி அதிகாரிகளின் ஆட்சியா அல்லது அதிகாரிகளை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொது மேடையில் பகிரங்கமாக எழுப்பியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு உண்மையினையும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதுவும் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. மூன்றாவதாக சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர், அவர் தற்போது சர்ச்சையான ஒரு பேசுபடு பொருளுக்கு மாறி இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய சாட்டை வலையொலியில் வெளியிட்ட டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியின் சார்பாக நடைபெற்ற விசிகாவினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பேசியது தங்களை காயப்படுத்தியதாக சொல்லி விசிகாவின் தொண்டர்கள் தோழர்கள் தொடர்ச்சியாக அவரை எதிர்த்து எழுதி வருகிறார்கள். அதில் ஒரு கட்டத்தில் விசிகாவினுடைய ஒரு நிர்வாகி ஒருவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கே தொடர்பு கொண்டு பேசியிருக்கக்கூடிய ஆடியோவையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அனைத்து விவகாரங்கள் குறித்தும் நம்முடைய நிலைப்பாடு என்ன, கருத்துக்கள் என்ன என்று இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஜாய் ஆலுகாஸ் அப்படிங்கிற நிறுவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரபலமான ஒரு தங்க நகை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் தற்போது ஒரு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பல திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். அதில் ஜூன் மாதம் 22 பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை துவக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் கூட ஜூன் 25 தான். ஜூன் 25 அப்போது பிறக்கலை, ஜூன் 25 பிறந்தேன்னு சொல்ல வரேன். ஸோ ஜூன் 22 பிறகு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அந்த அடிப்படையில் சரிப்பா, அது சும்மா அறிவிக்க முடியாது, அதை பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு முறையான டெண்டர் அறிவிப்பு விடணும். ஏன்னா அதை பண்ண போகிறது அரசு. ஸோ அரசு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், நீங்கள் ஒரு விஷயத்தை ஏனா தரணும் எடுத்தங்க எடுத்தணும் பண்ணக்கூடாது. அப்படி தான் இப்போ இந்த முதலமைச்சர் அலுவலகம் கூட மாட்டுச்சு. முதலமைச்சர் அலுவலகத்தில் டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு அதில் சில முறைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓம் ஜஸ்மின் என்ற ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சில கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு தாவேக அரசு மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெண்டர் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ டெண்டர் விடணும். டெண்டர் விட்டதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விவரங்களை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் சார்பாக, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ சேவைகள் கழகம் சார்பாக ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 4,41,000 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கணும். இதுக்கு யாருப்பா டெண்டர் கொடுக்குறீங்க, வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அறிவிக்கை வெளியிடுகிறது தமிழ்நாடு அரசு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்காக 22 கேரட் தங்கம் இருக்குல்ல, அந்த தங்கத்தை அரசு கொடுத்துரும். 22 கிராம் தங்கத்தை அரசு கொடுத்துரும். அதில் பயன்படுத்தி அந்த தங்கத்தை பயன்படுத்தி மோதிரங்கள் செஞ்சு வழங்குறதுக்கு தான் சில நிபந்தனைகளை விதித்து கடந்த ஜூலை மாதம் 17 டெண்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நேற்று திறக்கப்பட்ட அந்த டெண்டரில், நேற்று தான் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டெண்டரை, அதாவது நேற்று திறக்கப்பட்ட அந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா 11 முன்னணி தங்க விற்பனை நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. அவங்க தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தங்க நகை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள். அங்கே தான் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக போய் தங்கங்கள் வாங்குறாங்க. அதில் எதுக்காகனா இந்த காசு அவங்க போடுறாங்க, சங்கம் தான் அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செய்கூலி, ஹால்மார்க்கு, பேக்கிங்கு மற்றும் காப்பீடு இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து யார் எவ்வளவு கோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் போகுது. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கோட் பண்ணும்போது யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுப்பாங்க. அப்படி கம்மியாக கோட் பண்ணது இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாய் ஆலுகாஸ் அப்படிங்கிற நிறுவனம் 1 பைசா
ஒரு பைசாவுக்கு நான் இதை ஒட்டுமொத்தத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மற்றவங்களாம் எவ்வளோ கேட்டாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து 410 ரூபாய் புள்ளி 97. உம்மடி பங்காரு ஜுவல்லர்ஸ் 822 ரூபாய் புள்ளி 97 பைசா. டைட்டன் கம்பெனி 832 ரூபாய் புள்ளி 24 பைசா. மலபார் கோல்டன் டைமண்ட் 871 ரூபாய் புள்ளி 38 பைசா. எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி 947 ரூபாய் புள்ளி 60 பைசா. கேடிஎம் ஜுவல்லரி 964 ரூபாய் புள்ளி 08 பைசா. மோகன்லால் ஜுவல்லர்ஸ் 977 ரூபாய் புள்ளி 47 பைசா. கல்யாண் ஜுவல்லர்ஸ், இதில் தான் நம்ம நடிகர் பிரபு ஐயா அடிக்கடி வருவாங்க விளம்பரங்களில், அது 978 ரூபாய் புள்ளி 50 பைசா. ஐவரி அண்ட் கம்பெனி 1325 ரூபாய் புள்ளி 61 பைசா. சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரி இருக்காங்கல்ல, அவங்க 15,356 ரூபாய் புள்ளி 27 பைசா இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க, 1 பைசா சொல்லியிருக்காங்க, குறைந்த விலைப்புள்ளியில் இருக்குது. இப்போ எப்பயுமே எப்படி டெண்டர் முறைன்னு பார்த்தீங்கன்னா, யார் குறைந்த விலை சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க விலைக்கு வேற யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சில பேர் அதை விட கம்மியாக வரேன் இல்லை நிகராக வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. போன ஆட்சியில் கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா சாலை போடுவதற்கா இல்லை மற்றதுக்கோ ஒரு டெண்டர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷனு ஒரே விலையில் நிறைய பேர் கோட் பண்ணியிருந்தாங்க. 10 ப்ராஜெக்டாக 10 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு முறைவேறன் கூட ஒரு ஸ்கேம்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 1 பைசா சொல்லியிருக்கிறாங்கப்பா, இந்த 1 பைசாக்கு வேறு யாரெல்லாம்ப்பா வரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓகேங்க நான் வரேன் அப்படின்னு சொன்ன ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் வரேங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த ஜூன்லேருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 மோதிரத்தை இப்போ செய்யணும். போன ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் செய்யணும். அப்படி செய்யறதுக்கு 70% வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஜாய் ஆலுகாஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் முதல்ல ஒரு பைசா பண்ணி தரான்னு சொன்னது. அடுத்தது 30% யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ட்ட கொடுக்குறாங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 15 தொடங்க போகிறாங்க. ஐ திங்க் ஸோ அன்னைக்கு அண்ணாவோட பர்த்டேன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு ஜூன் 22க்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளாக அதில் பயன்பெறுவாங்கங்கிற செய்திகளை எல்லா செய்திகளும் நீங்கள் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் எப்படி இதை வாங்கினாங்க, இவ்வளவு கம்மியான பிட்டில் போட்டு இவங்களுக்கு எப்படி கிடச்சிது, இது எப்படி வந்து ஃபிக்ஸிங்கா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்குது. என்ன ஃபிக்ஸிங்னா, இதில் வந்து நம்முடைய முதலமைச்சராக என்று திகழக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவர் நடித்த ஒரே எனக்கு தெரிஞ்சு ஒரு தங்க நகை விளம்பரம் ஒரு கடைக்கு நடிச்சிருக்கிறாருன்னா அது ஜாய் ஆலுகாஸுக்கு தான். அப்போ அவர் நடித்த அந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கே இந்த 1 பைசா ஒப்பந்தமும் 1 பைசாவில் வந்து தாய்மாமன் தங்கம் செய்யக்கூடிய ஒப்பந்தமும் போயிருக்குன்னா இதில் கனெக்ஷன் இல்லாமலாங்க, இது எப்படிங்க நாங்கள் நம்புறது என்று சமூக வலைதளங்களில் கொந்தளிக்கிறார்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்கள். அப்போ இதில் ஃபிக்ஸிங் இருக்குதுங்க, சொல்லி வச்சு பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இதை சாட்சியோடு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் நிரூபிக்க முடியாது. தட் மீன்ஸ் சாட்சி நம்மள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதாவது நான் உங்களுக்கு சமூகத்தில் நடக்கிறத அப்படியே கண்ணாடி போல் காண்பிக்கிறேன், முடிவை நீங்களே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நான் தங்க மோதிரம் கொடுக்க போகிறேன் தாய்மாமனா நின்றுன்னு முதலமைச்சர் டெண்டர் அறிவிக்கிறாரு. டெண்டரில் எல்லாரும் கொடுக்குறாங்க. அதில் கம்மி காசுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு 1 பைசா. அந்த 1 பைசா கொடுத்தவருக்கு கொடுப்பது தான் மரபு, அதுதான் விதி, அதை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 1 பைசாக்கு நிகராக வேற கொடுக்கலான்னு கேட்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வராங்க. அவர் யார்? நம்ம நடிகர் பிரபு நடித்த கல்யாண் ஜுவல்லர்ஸ். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரம் சொல்கிறேன், ரொம்ப ஃபேமஸான விளம்பரம். அதுவும் சரி, ஜாய் ஆலுகாஸுக்கு மரதக்குரிய விஜய் அவர்கள் நடித்த விளம்பரமும் சரி. இப்போ இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்துக்கே உள்ளாகி இருக்கிறது. இது குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகவலை போட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம யூடியூபர் மாரிதாஸ் இருக்கிறார்ல, மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜாய் ஆலுகாஸ் மக்களுக்காக நஷ்டத்தில் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த டெண்டரில் ஜெயிச்சிருக்குது. மேக்கிங் சார்ஜ் இல்லை, ஹால்மார்க் சார்ஜ் இல்லை, பேக்கிங் சார்ஜ் இல்லை, இன்சூரன்ஸ் சார்ஜ் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இல்லை. இப்படி ஒரு தங்கம் பின் மோதிரமாக மாறி அரசுக்கு வந்து சேரும். அனைத்து செலவுகளும் இந்த ஜாய் ஆலுகாஸ் ஏற்றுக்கொண்டது என்றால் நஷ்டம் தானே, அப்படி தானே அர்த்தம். பாவம், நமக்காக நம்ம விஜய் அண்ணாவுக்காக ஜாய் ஆலுகாஸ் நஷ்டம் அடைகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டால் அந்த 1 கிராம் தங்கம் இலவசமாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஜாய் ஆலுகாஸ். நான் சொல்கிறேன்,
ஏதோ பெருசாக சம்பாதிக்க இந்த பக்கம் பம்முறான் ஜாய் ஆலுகாஸ் அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாய் ஆலுகாஸ் விவகாரத்தில் ஒன்று நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது, தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு டெண்டர் இந்த ஆட்சியில் முறையாக ஒதுக்கீடு செய்வது திட்டமிட்டு நடக்கிறது. இல்லைன்னா இப்படி ஒரு டெண்டரை ஜாய் ஆலுகாஸ் கேட்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜாய் ஆலுகாஸ் தன் கடையில் கூட தன் மொழி பேசும் மக்களை தான் விற்பனையாளர்களாக வைத்திருப்பர் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அவங்க மலையாளிஸ். அவங்க ஆக்சுவலி 50,000க்கும் மேலான குடும்பங்கள் தங்கள் பொற்கொள்ளர் இன்றும் போதிய வருமானமின்றி ஆர்டர் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாட்டில் சுமார் 900 கோடி மதிப்பிலான தங்க மோதிரம் திட்டத்தை மொத்தமாக கேரளாவை சேர்ந்த 2 பெரும் நிறுவனங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக கல்யாண் ஜுவல்லர்ஸும் மலையாளி, ஜாய் ஆலுகாஸும் மலையாளி, அதுவும் தப்பு இல்லை. ஓகே, அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, மலையாளின்னா தவறான ஒன்றும் குறிப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குடும்பங்களை மேலும் மோசமான நிலைமைக்கு தள்ளுகிறார். அதாவது 900 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பொற்கொள்ளர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஆர்டர் கேரளாவை சார்ந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் சேல்ஸ் ஆரம்பித்து அனைத்தும் தன் மொழி பேசும் மக்களை வைத்துக் கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு இருக்கும் ஒரு மொழிப்பற்று இனப்பற்று கூட இந்த விஜய்க்கு இல்லை என்பது தன்னை எவன் கேட்க முடியும் என்ற திமிர், இந்த ஆணவத்தோடு ஆடிய பல அரசியல்வாதி காணாம போன வரலாறு விஜய்க்கு ஜாய் ஆலுகாஸ் எழுதும் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாருங்க மாரிதாஸ். இன்னொன்று சொல்கிறாரு, கேரளா திருச்சூர் நகரில் இருக்கக்கூடிய 42,000 நகை செய்யும் தொழிலாளர்கள் கொண்டாட்டமாக இருக்கிறாங்களாம். காரணம் தமிழ்நாட்டின் 1 கிராம் தங்க மோதிர திட்டம். அதை கைப்பற்றிய கேரளாவை சேர்ந்த கல்யாண், ஜாய் ஆலுகாஸ் இருவருக்கும் உற்பத்தி மையமே கேரளா தான். அடுத்த 5 வருஷத்துல சுமார் 5,000 கோடி பணப்புழக்கம் தமிழக மக்களின் வரிப்பணத்தை கேரள திருச்சூர் மக்களுக்கு கொடுத்த மகான் விஜய் என்று விமர்சனங்களை அடுக்கடுக்காக அடுக்க துவங்கி இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள். இப்போ என்னன்னா, இதில் டெண்டர் விட்டாகணும். டெண்டர் விட்டால் பல கம்பெனிஸ் வரும். இப்போ அதில் எத்தனை கம்பெனி தமிழ்நாட்டு கம்பெனி, எத்தனை கம்பெனி மலையாள கம்பெனி, எத்தனை கம்பெனி கன்னட கம்பெனி நம்ம பார்க்க முடியாது. அப்படி வர கம்பெனிஸில் யார் கம்மியாக கேட்குறோம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்பது விதி. ஆனால் இது ஏன் விமர்சன பொருளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை விளம்பரத்தில் மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இதற்கு முன்பாக அவர் ஒரு காலகட்டத்தில் நடித்திருக்கிறார் என்பதன் காரணமாக அவரோடு இது இணைத்து வைத்து பேசப்படுகிறது. தவிர்க்க முடியாத ஒரு விமர்சனமாக மாறி இருக்கிறது. இதற்கு தாவேக்கு அவன் என்ன சொல்றாங்கன்னா, கம்மியா பிட்டு கிட்ட யாரா இருந்தாலும் கொடுத்துருப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் முன் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஜிஆர்டி வர வேண்டியது தானே, அந்த மாதிரி மற்றவர்கள் வர வேண்டியது தானே, ஏன் யாரும் வரல? கல்யாணம் தான் கொடுத்தாங்க, அதனால மலையாளியோ தெலுங்கரோ கன்னடரோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இதை இந்த விமர்சனங்களை கடந்து போகும்படியான பதில்கள் அல்லது கடந்து போகும்படியான செயல்கள் எதுவும் இங்கே இல்லை. அப்போ இந்த விமர்சனத்தை நம்ம கொஞ்சம் செவி கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல பொற்கொள்ளர்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா வறுமை நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், அல்லது அது சார்ந்து ஏதாச்சும் சில திட்டங்களை கொஞ்சம் பகுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ மேபி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் அவங்கள தவிர்த்துட்டு இவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் தற்போது முன்வைக்க துவங்கி இருக்கிறார்கள் பல அரசியல் விமர்சகர்கள் மற்றும் இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்கிறார். ஏன்னா இது ஒரு பெரிய திட்டம். இது முழுக்க கேரளாவுக்கு தான் இதனுடைய இந்த எக்கனாமிக்கல் பவர் இருக்குல்ல, அது அவங்கள்ட்ட போகுது. திட்டத்தினுடைய பலன் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை தாவேக்கா இது எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் எப்படியோ இப்போ ஜாய் ஆலுகாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜாய் ஆலுகாஸுக்கு இதில் சத்தியமாக வருமானமே வராது. காசு ஏங்க சரணா ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கேட்குறாருங்க. இவர் 1 பைசா கேட்குறாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த லாபம் இல்லாமல் ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படிங்க களத்தில் இறங்குவாங்க அப்படிங்கிறத இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ நாம் போகிறோம், நமக்கு ஃப்ரீயாக ஜாய் ஆலுகாஸில் 1 கிராம் மோதிரம் கிடச்சிருமா? நம்ம போகிறோங்க, 1 கிராம் மோதிரம் குழந்தை கிடக்கணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்களேன், 1 பைசா கொடுத்துருவாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜாய் ஆலுகாஸும் நல்ல எண்ணம் இருக்குதுங்க, அவருடைய முதலாளி நல்ல மனம் படைத்தவருங்க, அவருக்கு ஒரு நல்ல பேர் மக்கள் மத்தியில் கிடைக்கணும், ஒரு பெருமை, அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கறத எடுத்தது நான் தாங்கிற ஒரு பெருமைக்காக இதை பண்ணுறாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணால் நம்மளால் இப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிக்கிட்டு இருக்கு. இது
அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது பண்ணிட்டாங்க. பட் மக்கள் மன்றத்தை நம்ம விட்டுறணும். இப்படி அவர் அரசு பண்ணுது, எடுத்தது இவங்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு இது, இதனால் யார் பலனடைய போகிறான்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இஷ்யூஸை மக்களில் தான் நம்ம வந்து விட்டுறணும், மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்டாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே நம்முடைய ஊடகத்திலே ஒரு வீடியோவாக போட்டு பேசியிருந்தோம். ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளின் ஆட்சியில் கீழ் தாவேக அரசு இயங்கி கொண்டிருக்கிறத நம்ம கேட்டோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து பாருங்களேன், இன்றைக்கி வந்து ஜூவியில் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. கட்டுரைனா இல்லை, கழுகார் எழுதுவார் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் முதல்வர் சாய்குமார் அப்படின்னு ஒரு இது, பல முக்கியமான முடிவுகள் அவர் தான் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கிறாராம், என்னென்னா இந்த மாதிரி என்ன சார் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன இஷ்யூ, இந்த மாதிரி நம்முடைய சுற்றறிக்கை வந்து அவங்க தவறாக கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் இல்லை சார், ஸ்மால் இஷ்யூ தான், அது ஒன்றும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாராம் சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்கள். அவர் பல முடிவுகள் அவர் தான் எடுக்கிறாரு, இது வந்து இன்னொரு அதிகாரிகள் ஆட்சி போல தான் இருக்குது அப்படின்னு நொந்து கொள்கிறார்களாம் அரசு அலுவலர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து விகடனில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதே கேள்வியை தான் அப்படியே மேடையில் தோழர் பே. சண்முகம் கேட்குறாரு இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில், போராட்டத்தில். எங்களுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். உண்மைதான், கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னா இந்த ஆட்சியே இல்லை. இரவு நேரத்தில் அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்று ஆதரவு கேட்டோமா இல்லையா? தாவேகாவின் தோழர்கள் கேட்டீர்களா இல்லையா? மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் CTR நிர்மல்குமார் சென்றாரா இல்லையா? அதே போல CPI அலுவலகத்திற்கும் சென்றீர்களா இல்லையா? இப்படி சென்று விட்டு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுடைய ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று பேசுவது என்பது எப்படி சரியானதாக இருக்கும்? சுற்றறிக்கை விட்டதற்கு உள்நோக்கம் இல்லைன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு விஸ்வநாதன். ஒருவேளை அவருக்கு உள்நோக்கம் இருக்கோ? காங்கிரஸ் கட்சிக்கு என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பிடிச்சிருக்குது? காங்கிரஸ் கட்சி என்றைக்கு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி இருக்குது? உடனே 47 பேர் கூடாது, விடுதலை யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? ஐயா ஷோல்டர் இறக்கிட்டு இங்க வாங்க, ஐயா இங்க வாங்க. கர்நாடகாவில் 3 தமிழர்களை பச்சை படுகொலை செய்திருக்கிறார் இந்த கன்னட இனவெறி காங்கிரஸ் அரசு, DK சிவகுமார். அவர்கிட்ட நாங்கள் பேச்சு வேண்டியது. நமக்கு இந்த காங்கிரஸ் கன்னட இனவெறி அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்ப என்ன அர்த்தம்? தமிழனை அடிச்சா எவன் கேள்வி கேட்பாங்கிற ஒரு துணிச்சல், ஒரு திமிரு இந்த கன்னட காங்கிரஸ் இனவெறி காங்கிரஸ் அரசுக்கு, இந்த DK சிவகுமாருக்கு இருக்குது. இப்ப DK சிவகுமாரை எதிர்த்து கேட்க இங்க யாருமே ஆள் இல்லையா? பாமகவினுடைய தலைவர் கேட்கிறார், துப்பு இல்லையா யாருக்கும் அவர் எதிர்த்து கேட்கன்னு கேட்கிறாரு அரசாங்கத்தை பார்த்து. அப்ப என்னன்னா இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் தொடர்பா ஒரு தாசில்தாரு, அப்புறம் ஒரு கல்லூரி கல்வி இயக்குனர்லாம் எப்படிங்க அறிக்கை விட முடியும், சுற்றறிக்கை விட முடியும்? அந்த அளவுக்கு போயிருச்சாங்க தமிழ்நாடு. நான் பலமுறை சொல்லிட்டேன், போன ஆட்சியில ஒரு ஆண்டு கழிச்சு தான் இதெல்லாம் அதிகாரிகள் ஆள்றாங்களோ, ஸ்டாலின் முடிவு எடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். 100 நாள்ல கேட்க வச்சு விட்டாங்களே. உடனே கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறாங்க, திமுக விமர்சிக்கிறாங்க, தாவேகாவும் விமர்சிக்கிறாங்க. ஏன் விமர்சிக்கிறீங்க? கேள்வியே கேட்கக்கூடாதா இந்த அரசாங்கத்தை? அப்போ கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஏங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆட்சி நடப்பதற்கு அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு என்பது இந்த ஆட்சிக்கு தேவைப்பட்டுச்சா தேவைப்படலையா? அப்படி தேவைப்பட்டவர்களையே தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவா, ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போகாத, போராட்டத்துக்கு போகாத அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விடப்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்கும்? அப்ப நடப்பது அதிகாரிகளை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறாரா அல்லது முதலமைச்சரை அதிகாரிகள் ஆண்டு வருகிறார்களா அப்படிங்கிறதா கேள்வி. எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, சாய்குமாரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதை விட முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரடியாக கேள்வி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும் தலைப்புல. அப்படி கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குது. பட் ஆர்ப்பாட்டத்துக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க SFI தோழர் மிருதுலா கேட்குறாங்கங்க ஆர்ப்பாட்டத்தில், எங்களுடைய அலுவலகத்தில் வாசலில் வந்து பிச்சைக்காரர்கள் போல் நின்றீர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க விடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு, ஆற்றாமையின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு, அறச்சீற்றத்தின் வெளிப்பாடு. இந்த சுற்றறிக்கை வருதுன்னா இதை தாண்டி வேற என்ன வேணா வரும் நாளைக்கு. இதை சும்மா விடக்கூடாது, சும்மா விட முடியாது. அப்போ அதற்காக தான் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடந்திருக்குது. அதில் தோழர் சண்முகம் சொல்றதை ஏற்க வேண்டும், ஏற்க வேண்டும், ஏற்க வேண்டும். அதில் விமர்சிக்க ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா விமர்சிக்க ஒன்றுமே கிடையாது.
அடுத்த கட்டமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் குறிவைக்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏங்க நடந்தது ரொம்ப சிம்பிளுங்க. விசிகா ஒரு தமிழ் தேசிய கட்சினா, நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி தான். உங்களுக்கு உள் முரண்பாடுகள் இருக்கலாம், சில நட்பு முரண்கள் இருக்கலாம். அதனால் யாரும் யாரையும் தேர்தல் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, எல்லா கட்சிகளும் பண்ணுறது தான். விசிகா நடத்துகிறது ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அந்த மாநாட்டில் நடந்த பல நல்ல சம்பவங்களும் இருக்குது, சில அலங்கோல சம்பவங்களும் இருக்குது. அதை எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா தோழர்கள் தொண்டர்கள் ரொம்ப ஆர்ப்பரிப்பில் அவரை மூச்சு விடக்கூட முடியாமல் அவரை போட்டு க்ரஷ் பண்ணி அவரை புழிஞ்சு எடுத்து அவரை பேச விடாமல் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது விமர்சனம் நிறைய பேர் பண்ணாங்க. அதில் அவரும் அவர் துணியில் பண்ணுறாரு. உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா அவரை விமர்சனம் செய்து நீங்கள் ஒரு காணொளி வீடியோவை போட்டு நீங்கள்லாம் இந்த மாதிரி பேசலாமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்னதுக்கு அதில் ஏதாவது அவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை கொச்சையாகவோ அவதூறாகவோ கெட்ட வார்த்தையிலோ உரிமையிலோ ஏதாவது பேசினாரா? அண்மையில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான். மரியாதைக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்களிடம் கடன் குறித்து ஒரு கேள்வி புதிய தலைமுறையில் கேட்குறாங்க. கடன் வாங்கலாம், திறநிதி தான் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பதில் சொன்னார். சம்பந்தமே இல்லாத ஒரு பதில். அப்போது கொஞ்சம் அப்படியே ஒரு பேக்வேர்டு போய் பார்த்தா ஜிபே நிதி தாருங்கள்னு விசிகா கேட்டிருக்காங்க. ஜிபே நிதினா என்ன? அதுவும் திறநிதி தானே. எதுவாக இருந்தால் அவங்க தமிழில் திறநிதின்றாங்க, நீங்கள் ஆங்கிலத்தில் ஜிபேன்றீங்க. தமிழ் பாதுகாப்பு மாநாடு போட்ட கட்சி வேற என்ன? அப்போது எது பேசணுமோ அதை பேசணும். நான் ரெண்டு பேரையுமே சொல்கிறேன், எது பேசணுமோ பேசுங்க. அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சா நீங்கள் அரசியல் திரும்பி விமர்சனம் வைங்க. சாட்டை துரைமுருகன் அவர்களை எதிர்த்து நீங்கள் கருத்துக்களை போடணும்னா அவரை தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசக்கூடாது, கொலை மிரட்டல் எடுக்கக்கூடாது. அது அல்ல அரசியல் பண்பாடு. எதுக்கு தொடர்பு கொண்டு பேசி அவ்வளவு ஃபோன் கால்ஸ் அவருக்கு வந்திருக்குது, வெளிப்படையாக கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க. அது தேவையற்ற ஒன்று இல்லை. ஏங்க அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருங்க, இல்லை அது ஏதோ தவறாக பேசியிருக்கிறாரா, சட்டத்துக்கு புறம்பாக பேசியிருக்கிறாரா, தன்னோட எல்லை மீறி பேசியிருக்கிறாரா, பேர் வழக்கு தொடுங்க, போய் காவலத்தில் புகார் கொடுங்க. ஏங்க அவர் இந்த மாதிரி இழிவாக பேசுகிறாருங்க, அவர் இந்த நோக்கத்தோட உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்க, வன்மத்தோடு பேசுகிறாங்க, போய் புகார் கொடுங்க. அதுக்காக அரசியல் அநாகரிகங்களை அரங்கேற்றக்கூடாது. இப்போ அவருடைய கட்சியின் தலைவருக்கு தொடர்பு கொண்டு ஒரு தொடர் பேசுகிறாரு. அந்த பேசுறதோடு இருக்கலாம், ஆனால் அதை ஏன் பதிவு பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுறீங்க? அது என்ன அரசியல் நாகரிகம், அது என்ன அரசியல் பண்பாடு? விசிகா தோழர்கள் எவ்வளவோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. நேற்றுக்கு கூட நம்முடைய ஊடகத்துக்கு ரஜினிகாந்த், வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாங்க, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் கருத்தை டீசெண்டாக முன் வச்சுட்டு போயிட்டு எங்கள் மேலே வைத்திருச்சல் இருக்காங்க, எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை தெளிவாக இருக்கிறோம். சொந்த கட்சியின் ஷானவாசியை விமர்சனம் பண்ண தான் பேசிட்டு போனார் அவர். இப்போ அப்படி டீசெண்டாக பேசிட்டு போங்க, வாதத்துக்கு மறுவாதம் வைங்க, அவ்வளவுதான். அதுக்காக கொலை மிரட்டல் விடுப்பது, தவறான விஷயங்களை செய்வது அது தேவையற்ற ஒன்று. அந்த தோழரே சொல்கிறாரு, அண்ணா இது உங்கள் கட்சி எங்கள் கட்சிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதற்காக அதை பொது வெளியில் போடுறீங்க? அவர் தான் பல முறை சொல்கிறார், தம்பி நான் பேசுகிறேன்ப்பா, நான் கண்டிக்கிறேன்ப்பா, நான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டாரு. அதை ஏன் வெளியில் பொது வெளியில் போடுறீங்க? இப்போ இதே போல் விசிகாவின் தொண்டர்கள் சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் திரு சீமான் அவர்கள் குறித்து கொச்சையாக பேசுகிறாங்க. அதுக்காக எல்லாரும் டாக்டர் திருமாவளவனுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒரு முறை அந்த மாதிரி ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குமா? பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குமா? இல்லை அவர் தான் பேசியிருப்பாரா? அப்படி வெரி அப்ரோச்சபிள் பர்சனாக திரு சீமான் இருக்கிறாருங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க, எல்லாம் இதுவாகிருச்சு. இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, கருத்தை வச்சா அதுக்கு எதிர்கருத்தை அதே தளத்தில் வைங்க. எனக்கு என்னமோ அதில் ஒரு கொச்சையாக மலினமாக ஒருமையில் டாக்டர் திருமாவளவன் அவர் பேசினதான் எங்கேயுமே தடையும் இல்லை. அரசியல் ரீதியாக திருப்பி அரசியல் ரீதியாக வச்சிருங்கன்றேன் நான். அல்லது அவரை விமர்சனம் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு பேசியாச்சு, சரிங்க அவர் தப்பாக பேசியிருக்கிறாரு, தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்கல்ல. எங்கே எல்லை மீறுகிறதுனா இந்த விவகாரம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது தான் எல்லை மீறுகிறது. இந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது தேவையற்ற ஒன்று, அநாகரிகமானது, அற்பமான ஒரு விவகாரம். அதுவும் யாருடைய அனுமதியுமே இல்லாமல். திரு சீமான் அவர்கள் உங்களை நம்பி தானே பேசியிருப்பார். சரி, ஒரு தம்பி தொடர்பு கொள்கிறாரு, பேசுகிறாரு, நம்ம கட்சின்னு சொல்கிறாருன்னா நம்பி பேசியிருப்பார்ல, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமா? அதை விசிகா தொடர் செஞ்சுருக்கலாமா? தவறான ஒரு செயல். அப்போது கருத்தை வைத்தால் அந்த கருத்தை எதிர்கொண்டு அதற்கு மாற்று கருத்தை முன்வைத்து கடந்து செல்வது தான் அரசியல் மாண்பு, அதுதான் அரசியல் நாகரீகம். யாரொருவரையும் இழுத்தும் பழித்தும் பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்று. அது ரெண்டு தரப்புக்குமே நான் சொல்கிறேன். ரெண்டு தரப்புமே எந்த இடத்துலையுமே நமக்கு விமர்சனம் இருக்கா? ஏங்க அவர் தாவேக்காவோட கூட்டணிக்கு போயிட்டாருங்க, என்னங்க கொள்கை பேசுகிறாரு, தாராளமாக பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது.
எந்த தலைவரும் இங்கு அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அது கருணாநிதியோ, ஜெயலலிதாவோ, ஸ்டாலினோ, எடப்பாடி பழனிசாமியோ, ஐயா ராமதாஸோ, ஐயா அன்புமணியோ, ஐயா சீமானோ, ஐயா திருமாவளவனோ, ஐயா விஜயோ யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதெல்லாம் பேசலாம், கொள்ளலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது ஆக்கப்பூர்வமாக வைக்கணுன்றேன். அது ஆக்கப்பூர்வமாக வைங்க, நேர்மறையாக வைங்க, அப்படி வச்சுட்டு போங்க. கொச்சாக பேசுவது, தாழ்த்தி பேசுவது அது தேவையற்ற ஒன்று நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது தேவையற்ற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் திரு சாட்டை துரைமுருகனுக்கு தொடர்ச்சியான கொலை மடல் எடுப்பது அப்படிங்கிறதும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுவும் தவறானது. அது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் பல செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.